சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாகாரம் ககனசதுஷம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகீகிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயகரம் சர்வலோகைகநாதம் நாராயணாய வித்மஹே வாசுதேவாய தீமஹே தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத். ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான குரோதி வருஷம் ஆடி மாதம் 15ஆம் நாள் 31/7/2024 புதன்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க இறையருளும் குருவருளும் பூர்ணமாக நிறைய வேணும் என்று பிரார்த்தித்து இன்று புத வாரம் என்கின்ற புதன்கிழமை. நாம் எப்போவுமே சொல்லிக்கொள்வது இந்த கிழமைகளுக்குள்ளே வாரங்களுக்குள்ளே புதன்கிழமை ஒரு அற்புதமான அபரிமிதமான சக்தியை தரக்கூடிய நாள் புதன்கிழமை. இன்றைய தினம் காத்தல் கடவுளாகிய ஸ்ரீமன் நாராயண மகாவிஷ்ணுனுடைய மாதங்கள் தோறும் அனுஷ்டிக்கின்ற திதி வாரியான விரதம், திதியை அடிப்படையாக கொண்ட விரதம். இப்போ விரதங்களுக்குள்ளே நட்சத்திரத்தை அடிப்படையாக கொண்ட விரதங்கள் இருக்கிறது. ஒவ்வொரு மாதங்களும் ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கு சிறப்பு. இப்போ பொதுவாக தை மாதம் என்றால் பூச நட்சத்திரம் தைப்பூசம், மாசி மாதம் என்றால் மாக நட்சத்திரம் மாசி மகம், பங்குனி மாதம் என்றால் பங்குனி உத்தரம், சித்திரை மாதம் என்றால் சித்திரை பரணி, வைகாசி மாதம் என்றால் வைகாசி விசாகம், ஆனி மாதம் என்றால் ஆனி உத்தரம், ஆடி மாதம் என்றால் ஆடிப்பூரம் என்று இந்த ஒவ்வொரு மாதங்களுக்கு நட்சத்திரங்கள் ஒரு சிறப்பு. அதே போல் இந்த திதிகள், இப்போ சதுர்த்தி விரதம் விநாயகப் பெருமானை போற்றி வழிபாடு செய்வது, அதே போல் இந்த காத்தல் கடவுளாகிய மகாவிஷ்ணுவை வேண்டி மாதங்கள் தோறும் அனுஷ்டிக்கின்ற திதியை அடிப்படையாக கொண்ட ஏகாதசி விரதம். இன்றைய தினம் இந்த விஷ்ணு ஆலயங்களிலே நடைபெறுகின்ற பூஜை வழிபாடுகளிலே நாம் கலந்து பிரார்த்தனைகள் செய்வதோடு அங்கு அந்த துளசி தீர்த்தம் பிரசாதம் கொடுத்துக்கொள்வார்கள். அவற்றையும் பெற்று கீர்த்தனைகளை பாராயணம் செய்து இறை வழிபாடுகளிலே ஈடுபடுகின்ற பொழுதும் எல்லா விதமான சிறப்போடு நமக்கு கிடைக்கக்கூடியது. இந்த ஏகாதசி என்பது மாதத்திலே 2 முறை இந்த திதிகள் வரும். 15 நாளுக்கு ஒருக்கா மாறி மாறி வரும். வளர்ப்பிறை தேய்பிறை என்று இந்த வளர்பிறையிலையும் ஏகாதசி வரும், தேய்பிறையிலையும் இந்த ஏகாதசி. இவ்வாறு இந்த மாதத்தில் 2 ஏகாதசிகள். அவ்வாறு விஷ்ணு ஆலயங்களில் விசேஷ பூஜைகளில் கலந்து கொள்ளுகின்ற பொழுதும் எல்லாவித சிறப்போடு நமக்கு கிடைக்கக்கூடியது. நாம் இந்த ஈசான திக்கை சிறப்பாக ஏன் ஆலயங்களிலே ஈசானத்திலே சுவாமி வந்ததும் தேவாரங்கள் பாடுகிறோம் என்பதனை எல்லாம் சிந்தித்து வருகிறோம். இப்போ இந்த நவசந்திகள் என்று இந்திரன், அக்னி, ஜமன், நிருதி, வருணன், வாயு, குபேரன், ஈசானன் என்கின்ற அஷ்டதிக்பாலர்களோடு பிரம்மசந்தியோடு சேர்த்து இந்த 9 நவசந்திகள். அந்தந்த சந்திகளிலே அந்தந்த தெய்வங்களை எல்லாம் ஆவாகனம் செய்து நாங்கள் இந்த பூஜை வழிபாடு செய்வோம். பொதுவாக இந்த ஈசானத்திலே வந்தவுடனே ஒரு சிறப்பு. சுவாமி விளம்பெறுகின்ற பொழுது ஈசானத்திலே வந்தவுடனே சிறப்பு.
இப்போ உற்சவம் நடைபெறுகின்ற ஆலயங்களில் நீங்கள் பார்த்தால் தெரியும். இது யாருமே நாங்கள் இது ஏன் என்று சிந்திப்பதில்லை. இவ்வாறு எல்லா இடமும் இதுதான் நடக்கிறது. அந்த ஈசானத்திலே வந்ததும் யாகசாலை அமைந்திருக்கும் மேற்க பார்க்க ஒரு வாசல்தான் அந்த யாகத்திற்கு. மேற்கு வாசலாக யாகம் அமைவது இந்த உற்சவத்திலே, அதுவும் ஈசான திக்கிலே. அவ்வளவு சிறப்பு இந்த ஈசானத்திற்கு. இந்த ஈசானத்தினுடைய சிறப்பை பற்றி தொடர்ந்தும் வரும் நாட்களிலே சிந்திப்போம் என்று கூறி, டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாஹாம் சிகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து சுபம்.